இந்திய இலங்கை இருநாட்டு நல்லுறவு, வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை மேம்படுத்துவதற்காக நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பன்னாட்டு பயணிகள் சேவை போக்குவரத்து தொடங்குவதற்கு இருநாட்டு அரசுகளும் ஒப்பந்தம் செய்தன. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பாரத பிரதமர் மோடி கப்பல் போக்குவரத்தை தொடங்கி வைத்தார். புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழை காரணமாக கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில மீண்டும் இலங்கை கப்பல் பயணியர் போக்குவரத்து சேவையானது தற்பொழுது தொடங்க இருக்கிறது. அதாவது கடந்த மே மாதமே தொடங்குவதாக இருந்த போக்குவரத்து இருமுறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று தொடங்க இருக்கிறது. இதற்காக புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போல இந்த பன்னாட்டு சேவையை தொடங்குவதற்காக நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து பல்வேறு வசதிகள் செய்யப்படுகிறது. குறிப்பாக குடியுரிமை, கஸ்டம்ஸ் உள்ளிட்ட சோதனைகளும் நிறைவு பெற்று தற்போது பயணிகள் கப்பலில் ஏற்றுவதற்கான நடைமுறைகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சரியாக 10:30 மணிக்கு இந்த கப்பல் போக்குவரத்தானது தொடங்க இருக்கிறது. மதியம் 2 மணிக்கு இலங்கை காங்கேசன் துறையை சென்றடையும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல நாளை மீண்டும் இலங்கையிலிருந்து அந்த கப்பல் போக்குவரத்தான தொடங்குகிறது. நாளை மறுநாள் 18ஆம் தேதி முதல் கப்பல் போக்குவரத்து ரெகுலராக தினமும் காலை நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 8 மணிக்கு புறப்பட்டு காங்கேசன் துறைமுகத்துக்கு 12 மணிக்கு சென்றடையும். அதே போல காங்கேசன் துறைமுகத்திலிருந்து 2 மணிக்கு புறப்பட்டு மாலை 6 மணிக்கு நாகப்பட்டினம் வந்து சேரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் போக்குவரத்திற்கு சாதாரண வகுப்பு கட்டணமாக 5000 ரூபாயும், உயர் வகுப்பு கட்டணமாக 7500 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பயணிகள் ஏற்கனவே 60 கிலோ வரை லக்கேஜ் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 25 கிலோ மட்டுமே எடுத்து செல்வதற்கான லக்கேஜ் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பயணிகளின் போக்குவரத்தின் போது அவர்களுக்கு தேவையான உணவுகள், அதாவது சைவம் மற்றும் அசைவ உணவுகள் வழங்குவதற்கும் டீ, காஃபி உள்ளிட்ட பானங்கள் வழங்குவதற்கும் அந்த நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கப்பல் போக்குவரத்தில் தற்பொழுது பார்த்தோமானால் சுற்றுலா பயணிகளும் கப்பல் ஆன்மீகவாதிகளும் தற்பொழுது இந்த பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த கப்பல் போக்குவரத்து தொடங்க இருக்கிறது.